ஆன்லைன் ரம்மியால் சமூகமே பாதிக்கப்படுகிறது. ஒரு தனிநபர் மட்டுமல்ல, குடும்பம், அவர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், சமூகம் என அனைத்துமே பாதிப்புக்குள்ளாகிறது என்று இது தொடர்பான வழக்கில் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. ஆன்லைன் ரம்மி என்பது திறமைக்கான விளையாட்டு என்று இதுக்கு தடை கோரிய வழக்கில் ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள் கூறியிருந்தன. இந்த சூழ்நிலையில் இந்த விளையாட்டினால் தனிநபர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமே, குடும்பமே பாதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். தமிழக அரசு எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதங்களுடைய சாராம்சம் என்ன சிவா? கோபால், ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முற்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து பிப்ரவரி 24ஆம் தேதி அதற்குரிய அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியதையும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது என நேர கட்டுப்பாடு விதிப்பதையும் எதிர்த்து லேமேக்ஸ் 24/7 பிரைவேட் லிமிடெட், ஹெட் டிஜிட்டல் ஒர்க், எக்ஸ்போர்ட் பிளேயர்ஸ் நலச்சங்கம் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் பி. எஸ். ராமன், கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமித் ஆனந்த் திவாரி, வழக்கறிஞர் அரவிந்த் ஸ்ரீவஸ்தா ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். அப்போது காசு கொடுத்து ரம்மி விளையாடினால் அதுவும் சூதாட்டம் தான் என, ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது எனவும் இதனை ஒழுங்குபடுத்துவது அரசினுடைய பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்தனர். பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் மூலமாக வயதை முறையாக சரிபார்க்க முடியாது என்பதால் தான் ஆதார் எண் கேட்கப்படுவதாகவும், மக்களை பாதுகாப்பது அரசினுடைய கடமை என்றும் நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசால் ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த முடியாது என்ற நிறுவனங்களுடைய வாதத்தை ஏற்கனவே நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் ரம்மி விளையாடுவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும், விளையாடுபவர்களுடைய விவரங்களை கேட்பதால் அந்தரங்க உரிமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆதார் எண் மட்டும்தான் கேட்கப்படுவதாகவும், கைரேகை அல்லது வேறு எந்த தனிப்பட்ட தகவல்களையும் கேட்கவில்லை எனவும், 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது என்பதற்காகவே ஆதார் எண் கேட்கப்படுவதாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆன்லைன் ரம்மியால் பாதிக்கப்படுவது தனிநபர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமும் அவருடைய குடும்பமும் பாதிக்கப்படுவதாகவும், ரம்மி விளையாடுவதை தொழிலாக கொண்டவர்கள் 24 மணி நேரம் விளையாடினாலும் கூட அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கேண்டி கிரஷ் உள்ளிட்ட விளையாட்டுகளோடு ஆன்லைன் ரம்மியை ஒப்பிடுவது தவறு எனவும், நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினுடைய கருத்துக்களை கேட்ட பிறகே ஒழுங்குபடுத்தக்கூடிய விதிகள் கொண்டு வரப்பட்டதாகவும் அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. தமிழக அரசுடைய வாதம் நிறைவடைந்ததை அடுத்து ஆன்லைன் நிறுவனங்களுடைய வாதத்திற்காக வழக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.